எல்லோருக்கும் ஆச்சரியம் இதுதான். அரசியல் என்பது சாமானிய மக்களுக்கான ஒரு சமூக பணி. இதில் கொஞ்சம் பணம் கொடுத்தோ கோழி பிரியாணி கொடுத்தோ கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஒரு குரல் கொடுத்தால் கூடுகிற தளபதியின் கூட்டம் இந்த கூட்டம். இந்த மேடையில் மாவட்ட செயலாளர்களினுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். முதலில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் நண்பர் விஜய் நிரஞ்சன் அவர்களை அரங்கன் நிறைந்த கரவொலியோடு அழைக்கிறேன். தமிழகத்தின் மாற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம். தலைவரே, வேற எந்த கட்சியும் விட நம்மிடம்தான் சிறந்த கட்டமைப்பு உள்ளது. இன்று நமது கழகம் குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்றால் அதற்கு நம்மிடம் உள்ள பலமான தொண்டர்கள் தான் காரணம். அந்த தொண்டர்களின் பலத்திற்கு நீங்கள் ஒருவரே காரணம். நமது கட்டமைப்பு பலமானது என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய வேர்கள் அடிமட்டம் வரை ஆழமாக பாய்ந்துள்ளன. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீதியிலும் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் செயல்பட்டு வருகிறோம். ஒரு கட்டிடம் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதன் பலம் அஸ்திவாரத்தில் தான் இருக்கிறது. அதே போல நம்ம கழகத்தின் அஸ்திவாரமாக நாங்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருகிறோம். அரசியலில் ஆரவாரம் செய்வதை விட அமைதியாய் செயல்பட்டு இலக்கை அடைவதே முக்கியம். நமது தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் ஒழுக்கம். கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் சிதறிவிடும். ஆனால் ராணுவ கட்டுப்பாடு கொண்ட நமது செயல் வீரர்கள் அணிவகுத்து நின்றால் எந்த அரசியல் சக்தியாலும் நம்மை அசைக்க முடியாது. அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் நமது கண்ணியமும் ஒற்றுமையும் தான் நமது கட்டமைப்பின் உண்மையான வலிமை. இன்று மக்கள் எதிர்பார்க்கும் மாபெரும் களமாக நாம் உருவெடுத்துள்ளோம். நமது கட்டமைப்பு வெறும் காகிதத்திலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ மட்டும் இல்லை, அது மக்களின் இதயங்களில் இருக்கிறது. மக்களுக்கான மக்கள் பணி என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கழக வீரரும் தங்களின் பகுதியில் உள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து உதவி வருகிறோம். மக்களுடன் நாம் கொண்டுள்ள நெருக்கமான தொடர்பே மற்ற கட்சிகளிடமிருந்து நம்மை தனித்து காட்டும் பலமான அரண். தலைவரே, தேர்தல் களமோ மக்கள் போராட்டமோ இருந்தாலும் நாம் நமது கட்டமைப்பையும் தயாராக இருக்கிறோம். வரும் காலங்களில் நமது பலத்தை உலகுக்கு நிரூபிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நீங்கள் கட்டளையிடுங்கள், நாங்கள் தொய்வின்றி உழைக்கிறோம். நம் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. தலைவர் தளபதி தலைமையில் வாகை சுடுவோம், புதிய தமிழகத்தை படைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து அண்ணன் கழக மாவட்ட செயலாளர் விஜய்